அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வாய்ஸ்லாம் கொடுத்து எடிட் பண்ணி போட்டு, இன்றைக்கி தான் ஒர்க் வைஸாகவும் மைண்ட் வைஸாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த ஒரு வீடியோ போடலான்னு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தங்கச்சி மேரேஜ்க்கு ஒரு 1 வீக் பிஃபோர் எடுத்தது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 வீக் ஆகிட்டு, சரி இப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, சிவகங்கை, கூத்தாநல்லூர்னு அப்படியே ஒரு மாதிரி பவுன்சிங் ஆகிட்டே இருந்தேன். இப்போ தான் ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட்டில் காக்கடா ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் மராத்தி பேங்கிள்னு சொல்லி லிமிடெட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஐ கேச்சிங்காக இருக்குது. இந்த இதுக்கு ஷாப்பிங் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்தியும் தான் போயிருந்தோம், காலேஜ் ஃப்ரெண்டு. நான் நிறைய வீடியோவில் அவங்கள பற்றி சொல்லியிருப்பேன். ஷீ இஸ் மை பெஸ்டி. எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்கே போகணுன்னாலும் இப்போ வா அங்கே போ அப்படின்னா கரெக்டாக வந்துடுவாங்க. சிஸ்டர் மேரேஜ்க்காக அவங்க வந்து கண்டிப்பாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம போயிட்டு என்ன நம்ம சாரியோட கலர்னு சொல்லிட்டோம்னா, அவங்க ஒரு 4 to 5 பேங்கிள்ஸ் வந்து செட் பண்ணி காமிப்பாங்க. அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு எது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வருதோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம 500 தான் வேணும் அப்படின்னா அந்த ரேஞ்சில் கூட அவங்க செட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ரெயின் ட்ராப் பேங்கிள் பயங்கர ட்ரெண்டியாக இருக்குல்ல, ஸோ நான் அதில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய சிஸ்டர் வெட்டிங் சாரீ பார்த்திங்கன்னா மரூன் வித் கோல்டன் ஷேடு. ஸோ அதனால மரூன்லேயும் கோல்டன் ஷேட்லேயும் சேர்த்து நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போ அவங்க 2 ஹேண்டுக்கும் சேர்த்தே வந்து ஃபுல் செட்டு 800 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 750 அந்த பக்கம் கிட்ட வாங்கியிருந்தேன். சவுகார்பேட்டில் வந்து நான் வந்து சாரீ எல்லாம் வாங்கலை. ரிசப்ஷன் சாரீ சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தோம். அதாவது எனக்கும் என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கும். பட் வந்து பட்டு சாரின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எப்போயுமே எங்கள் ஊர் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ பட்டு சாரீ பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து தஞ்சாவூர் போயிருந்தோம். தஞ்சாவூரில் வந்து எங்கள் அம்மா, எங்கள் மாமா ஒய்ஃபுங்க எல்லாேருக்கும் சேம் செட் சாரீ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஆனந்தமில் வந்து ஒரு 8 to 9 சாரீ கிட்டே எடுத்திருந்தோம். இந்த சாரீ தான் எடுத்திருந்தோம். பனாரசியில் வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் ஸ்டோன் வச்ச மாதிரி. எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த எல்லோ ஷேடில் வந்து ப்ளூ ஷேடு எடுத்திருந்தோம். பட் அதில் நிறைய டேமேஜ் இருந்தது. அதனால் அதை நாங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டு வேறு ஒரு சாரீ எடுத்திருந்தோம். அதாவது அந்த ஜோதிகா சாரீ ஷேடில் வரும். இதோ இந்த சாரீ தான். இந்த ப்ளூ ஷேடில் வந்து எடுத்திருந்தோம். எனக்கும் என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கும் சேம் சாரீ அண்ட் சேம் கலரில் எடுத்திருந்தோம். அப்புறம் எங்கள் மாமா ஒய்ஃபுக்கு அம்மாக்கெல்லாம் வந்து சேம் சாரீ டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்து பில் போட போயாச்சு. ரொம்ப நாள் ஒரு ஆசை, எப்போயுமே வந்து கல்யாணத்தப்போலாம் எல்லோரும் சேர்ந்து சாரீ கட்டணும் அப்படின்னு. லாஸ்ட்டாக என்னோடய தம்பி மேரேஜில் வந்து மொதல் நாள் ஃபங்க்ஷன் வைப்போம் இல்லையா, அதுக்கு கட்டியிருந்தாங்க. இந்த டைம் வந்து ரிசப்ஷன் ப்ளஸ் கல்யாணம் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் சாரீ இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து பில் அமௌண்ட் பில்லிங்லாம் போட்டு எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் மேரேஜ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சது. மேரேஜ்க்கு மொதல் நாள் பிரைட் டு பி ஃபங்க்ஷன். என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் 12th வரைக்கும் முடிச்சுட்டு அந்த சேம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோடையே ஒரே காலேஜில் போய் மாஸ்டர் படித்தாங்க. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, ரெண்டுமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு. ஸோ அவங்க எல்லாம் வந்து பிரைட் டு பின்னு சொல்லி ஒரு கேக்லாம் கட் பண்ணி, கேக்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கட் பண்ணி நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களோட லைஃப்க்கு வந்து நல்ல ஒரு விஷ் பண்ணி, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மொமெண்ட் எப்போயுமே ஒரு ஹாப்பி மொமெண்ட் தானே. ஸோ நல்லா அன்றைக்கி அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்க எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் டைமில் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணல. பட் நாங்கள் அதை விட அதிகமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்த்திங்கன்னா நல்லபடியாக வெட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட லைஃப்க்காக எல்லோரும் துவா செய்யுங்க. வெட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் மொமெண்ட், இமோஷ்னல் மொமெண்ட் ஆல்சோ. பேரண்ட்ஸ்க்கும் சரி, சிப்ளிங்ஸ்க்கும் சரி. பிகாஸ் இது வரைக்கும் இருந்தது வேறு ஒரு பாண்டு. ஹியர் ஆஃப்டர் இன்ஷா அல்லாஹ் தட் பாண்ட் ஆல்சோ ஹேவ் டு பி வெரி ஸ்பெஷல். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு, ஒன்று வாங்கினா ஒன்று வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரி அவள் சிவகங்கை போகிறப்ப நானும் பின்னாடியே அவள் கூடவே சேர்ந்து சிவகங்கை 3 நாள் போயிட்டேன். இந்த ப்ரைடாக இருக்கிறது கூட ஹாப்பியான விஷயம். பட் இந்த ப்ரைட் மெய்டாக இருக்கிறது பார்த்திங்களா, இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 நாள் வந்து போகிறது எனக்கு 3 யுகம் மாதிரி ஆகிட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல சிவகங்கையில். பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பிஸியாக இருப்பாங்க. இந்த பிரைட்ஸ் மெய்டாக போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது, எப்படி பேசுகிறது, யார்கிட்ட பேசுகிறது அப்படின்னு அப்படி ஐடலாக உட்காந்தே இருக்கிறது இருக்குது பார்த்திங்களா, டஃபஸ்ட்டு. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து, என்ன கல்யாணம் பண்ணி போனப்போ கூட நான் இப்படி உங்களை தேடி அழுவலை, எனக்கு இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை தேடுது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டேன். அதுக்கடுத்து சரி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி போராக போகுதே அப்படின்றதுனால மறுநாள் வந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் இந்த கீழடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது அகழ்வாராய்ச்சி சம்திங் அந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஆர்காலஜிக்கல் சென்டர் அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு போயிட்டு இந்த ஸ்டோனு, அந்த நைஃபு, அந்த ஜெம் ஸ்டோன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூமிக்கு அடியிலேருந்து என்னென்ன கிடச்சது, அது எங்கே ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்ற எல்லாமே, அந்த ரிவர் பெட் ஸ்டோரி இது எல்லாமே பார்த்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட்
எப்படி சொல்கிறது, ஒரு எஜுகேஷ்னல் ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருந்தோம்னு வச்சுக்கலாமே. பசங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா உண்மையிலே நிறையா வந்து தெரிஞ்சுப்பாங்க. தமிழ் அண்ட் ஹவ் இட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது, தமிழுக்கு முன்னாடி தமிழ்ன்ற லாங்குவேஜ் அப்படின்ற ஸோ மெனி திங்ஸ் வந்து ஐ கேம் டு நோ அட் தட் டைம் ஒன்லி. அது ஒரு வீடியோவாக கூட போட்டு காமிச்சாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயாச்சு. கண்டினியூஸாக நான்வெஜ் சாப்பிட்டு வாய் வந்து ஒரு நல்ல ரசம், சாம்பார் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. ஸோ நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு, அண்ட் மதுரையில் பார்த்திங்கன்னா விஷால் மால் அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருக்குது அப்படின்னு போயிருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு பையனை வந்து கொஞ்சம் நேரம் போன உடனே இந்த கார்லாம் பார்த்தோன்னே என்னோடய பையன் பயங்கர இன்ட்டு ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து அந்த கார்லாம் வந்து என் சிஸ்டரோட மாமனார் வந்து ஓட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ண வச்சுட்டு, அப்புறம் இந்த 7D ஷோலாம் பார்த்துட்டு மதுரைக்கு போயிட்டு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா குடிக்கிறது தான். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு. இன்ஷால்லா இன்னொரு ஷார்ட்ஸில் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.